செய்வாராக என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை நம்ம வாழ்க்கையில செய்யலாம். நீங்கள் ஆசைப்படலாம் வீடு கட்டி முடிக்கணும், நீங்க ஆசைப்படலாம் ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு மங்களமான காரியத்தை செய்யணும். உங்கள் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுகிறா. அதை விட மேலானது அவர் பார்க்கிற பார்வைக்கு நலமானதை கர்த்தர் செய்கிறார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சின்ன பிள்ளைக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கணும் ஆசையை அழகுபடுத்துவீங்க. உங்க பிள்ளை விருப்பப்படுற காரியம் வேறவா இருக்கும். ஆனா உங்க பிள்ளை விருப்பப்படுற காரியத்தை நீங்க செய்வீங்க. பெற்றோராக இருக்கிற என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்கும். உங்க பார்வைக்கு நலமான காலேஜ்ல உங்க பிள்ளையை படிக்க வைப்பீங்க. உங்க பார்வைக்கு நலமான ட்ரெஸ் உங்க பிள்ளைக்கு நீங்க தருவீங்க. உங்க பிள்ளைகள் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க. அது நிறைவேற்றுவதற்கு மேலாக உங்கள் பார்வைக்கு எது சரியோ, உங்கள் பார்வைக்கு எது நலமானதோ அதை உங்களுடைய சொந்த பிள்ளைக்கு நீங்க செய்வீங்க. ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கொண்டு கர்த்தர் அவர் நம்பி இருக்கிற மக்களுக்கு நேராய் தீர்வு வருகிற நேரத்துல, யுத்தம் வருகிற நேரத்துல கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், என்னுடைய பார்வைக்கு நலமானதை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன். கரங்களை தட்டி வராமல் சொல்ல பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேறுங்க, ஆண்டவராக இயேசு நம்மளை பார்க்கிற பார்வையே வேற. உலக மனுஷனுடைய பார்வையில தானியேல் ஆண்டவரை கைவிடப்பட்டவர் சிங்க கெபியில போடப்பட்டார். உலக பார்வை, உலக மனிதர்கள் தானியேல் அப்படிதான் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் தானியேலை பார்த்த பார்வையே வேற. ராமன் சொல்ல மாட்டீங்களா? தைரியமா ராமன் சொல்லுங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பாருங்க, ஆண்டவர் பார்வைக்கு நலமானதை நம்ம செய்யற வரைக்கும் நமக்கு தைரியம் இருக்காது. தைரியத்தை நம்ம இழந்து போயிடுவோம். வேதத்துல பரிசுத்தமான வேத வார்த்தையில தைரியமாய் இரு என்கிற வார்த்தை 3 முறை வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தைரியம் என்கிற வார்த்தை பல முறை எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம வேதத்துல படிச்ச வண்ணமாய் தைரியமாய் இரு இருன்ற வார்த்தை, அதாவது தைரியமாய் இருன்ற வார்த்தை வேதத்துல 3 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய வல்லமை பெருசு. ராமன் சொல்லுங்க. அதனுடைய அற்புதங்கள் பெருசு. ராமன் சொல்லுங்க. ஆண்டவர் சில நேரத்துல ஆகார் தன் ஜீவனை சுமந்து கர்ப்பத்தை சுமந்து போகிற அனாதரமான வழியில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு மனுஷனுடைய சூழ்நிலைகள் தெரியும். கர்த்தர் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார். கடைசி நேரத்தில் அவருடைய பார்வை வல்லமையானது செய்யுங்க. ஆண்டவருடைய பரிசுத்தமான வார்த்தை நல்லா தெளிவாய் சொல்லுகிறது. அவர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அம்மா, அவர் என்னுடைய ஊழியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னையும் என் மனைவியின் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் வாழ்க்கையில தைரியமா இருக்கத்தக்க சூழ்நிலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் தைரியமா இருக்கத்தக்க அந்த சூழ்நிலையில அவர் பார்வைக்கு எது நலமானதோ அந்த வேலையை என் கையில் கொடுக்கிறார். அவர் பார்வைக்கு எது நலமானதோ அந்த கணத்தை உயர்வை எனக்கு கொடுக்கிறார். அவர் பார்வைக்கு எது நலமானதோ அந்த ஆத்தும அறுவடையை, அந்த அதிசயத்தை கர்த்தர் என்னை கொண்டு அவர் நாமத்தால செய்ய நினைக்கிறார். அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. கரங்களை தட்டி நீங்க தைரியமா இருங்க. நீங்க தைரியமா இருங்க. மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம் உங்க சரீரங்களை குறிச்சு, பிசாசு சவாலிட்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையை குறிச்சு, பலவிதமான குடும்பத்துல பிரிவினையோட நீங்க தவித்திருக்கலாம். பல நெருக்கடி, பல போராட்டம், பலவிதமான காரியம். நீங்கள் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் மக்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் தன் பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் அவருடைய வார்த்தை வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியா அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கிறார். அவருடைய பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறத இன்னும் சில வினாடிகள் நான் நிரூபிக்க போகிறேன். இன்னும் சில வினாடிகள் நான் கர்த்தருடைய நாமத்தால அவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் என்பதை உங்கள் கண்கள் பார்க்கும்படியா, இந்த அறைக்குள்ள அமர்ந்திருக்கிற அநேக கண்கள் பார்க்கும்படியா அவர் கண்கள் உங்க மேல இருக்கிறத அடிச்சு நான் சேலஞ்ச் பண்றேன். என் தேவ நாமத்தால நான் சொல்றேன், இயேசு உங்களை பார்க்கிறத எல்லாரும் கர்த்தருடைய அடிமையான வேலைக்காரங்க சொல்றேன். 100% உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு முன்னாடி சவாலிங்க. உன் அடிக்கிற போராட்டத்துக்கு முன்னாடி இயேசு நாமத்தில் சவாலிங்க. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அவர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் தைரியமா சொல்லலாமா? இந்த 31வது சங்கீதத்தை திருப்பி கொள்ளலாமா? இந்த 31வது சங்கீத வேத புத்தகத்துல 24வது வசனம் இப்படியா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 31வது சங்கீதம் 24வது வசனம்
வந்திருக்கும் போது நம்ம தைரியமா இருக்கணும். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, சுகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்ல இல்ல இல்ல. அவருக்கான காத்திருந்தனா அது 100 வயசானாலும் சரி, நான் அவருக்காக காத்திருந்தனா 18 வருஷமானாலும் சரி, நான் அவருக்காக காத்திருந்தனா 4 வருஷம் அனாதரத்துல தீர்க்கதரிசனமா தள்ளப்பட்டாலும் சரி, நான் அவருக்காக காத்திருந்தனா தைரியமா திடமனதா, என் கண்களுக்கு இருள் தெரிந்தாலும், எனக்கு எல்லாமே எதிரியா தெரிந்தாலும், எனக்கு எல்லாமே ஏமாற்றமா தெரிந்தாலும், எனக்கு எல்லாமே கசப்பா தெரிந்தாலும், நான் கர்த்தருக்காய் காத்திருந்தனா எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். நான் தைரியமா இருக்கும் பொழுது அவர் பார்வைக்கு எது நலமானதோ, என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் செய்து நிறைவேற்றி உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. தைரியமாக சொல்லுங்க. நம் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் இயேசுவின் நாமத்தினால ஒரு 3 பேரை மாத்த நான் முன்னாடி அழைக்கிறேன். யாராச்சும் முன்னாடி 3 பேர் வாங்க பார்க்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு நான் முடிக்க ஆசைப்படுறேன். யாராச்சும் ஒரு 3 பேர் எழுச்சி முன்னாடி வாங்க பார்க்கலாம். எல்லாம் 3 பேர் மாத்திரம், 3 பேர் மாத்திரம் முன்னாடி வாங்க. முன்னாடி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யறார். கடவுளை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? உண்மையா நான் பண்றேன் நாள்ல இயேசு நான் நல்லா பாருங்க. நான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னோட உண்டு. தேவன் என்னை அழைச்சிருக்கிற அழைப்பு என்னோட உண்டு. உங்களை அழைச்சிருக்கிற தேவன் உங்களோட பெரிய காரியத்தை செய்யறார். ராம சொல்ல பார்க்கலாம். இப்ப எங்க அம்மா நினைத்து இருக்கிறாங்க. அம்மாவுடைய வாழ்க்கையில ஜூலை மாசம் 12ஆம் தேதியிலிருந்து பல குடும்ப ரீதியா வியாதி ரீதியா மரண தருவாய்க்கு அம்மா வந்திருக்கிறாங்க. ஜூலை மாசம் 12ஆம் தேதியிலிருந்து இது அம்மாவுக்கு தெரியும். வித்தியாசமா 8வது மாசமே அம்மா செத்து போயிருக்கணும். நீ கேட்பாருங்க, கேளுங்க, அவங்க கேளுங்க. 8வது மாசமே அம்மா செத்து போயிருக்கணும். ஆனா என் தேவன் இங்க நான் உட்கார்ந்த உடனே ஆண்டவர் எனக்கு அழகா காண்பிச்ச காரியம், நான் முழங்கால் படிட்டு இருக்கும் பொழுது அந்த சீட்ல உட்கார்ந்து குடிச்சு கத்த சொன்னாரு. ஒரு பெரிய குத்து விளக்கு வெளிச்சம் வீட்டுக்கு வருவாங்க. அதை கல்யாணமாய் கட்டுவாங்க. நாமத்தினால ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நான் தேவ தீர்க்கதரிசியா சொல்றேன். இன்னும் 8 நாள்ல உங்க வீட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான பணம் வரும். இன்னும் 8 நாள்ல உங்களுடைய பிள்ளை அன்போட வருவாங்க. அடுத்ததா நான் தைரியமான அம்மாவை நான் உட்காருமா. தேங்க்யூ சோ மச் மா. முன்னாடி வர ஃபீல் பண்ணுவீங்களா? கர்த்தர் எல்லாரையும் பார்த்துக்கிறீங்களா? கர்த்தர் எல்லாரையும் அழைப்பார். ஆனா சில பேரை மட்டும் தான் தெரிந்து கொள்வார். அம்மாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கடன் பிரச்சனை மாற போகுது. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன். அம்மாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பண நெருக்கடி மாற போகுது. அம்மாவுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை பாதியில பாதிக்கப்பட்டு போச்சு. அம்மாவுக்கு எதிர்பார்த்த உறவுகள் எல்லாம் அடிச்சு துரத்திட்டாங்க பாதியில. அம்மாவுக்கு அப்படியே ரோட்ல நடந்து போகும்போது விழுந்து செத்து போயிட மாட்டோமான்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பொல்லாத ஒரு தீவிலிருந்து இன்னைக்கு அம்மா வெளியே கொண்டு வர போறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் நமது பார்வைக்கு நமது பார்வைக்கு நலமாக செய்கிறார். நான் இயேசு நாமத்துல சொல்றேன். அம்மா மேல ஒரு புதிய கிருபை இன்னைக்கு இறங்குது. என் அன்பு அம்மா மேல தேவ சமாதானம் இறங்குற நான் இதை பார்க்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த சிறந்து இருந்தாங்க. அடுத்ததா உட்காருங்கம்மா. சிஸ்டர், ஆண்டவருக்காக நான் நல்லா மாறணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க கண்கள் பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கு. கர்த்தருடைய கண்கள் சகிதம் உங்க கண்கள் பார்த்துட்டு இருக்கு. கர்த்தருடைய கண்கள் சகிதம் உங்க கண்கள் பார்க்கிறபடினால பிசாசு கண்கள் அப்படியே ஊசி எடுத்து கண்ணை ஐயா தட்டுங்கம்மா. பிசாசு கட்டுப்பட்டிருக்கிறாங்க. பிசாசு கட்டப்பட்டு கூட்டப்பட்டிருக்கு. அன்று அக்காவை கர்த்தர் ஒரு புதுவிதமான அபிஷேகத்துக்கு கொண்டு போறார். இவங்க எல்லாமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். சொல்ல போனா இந்த பேட்டர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சிஸ்டர், கர்த்தருக்கு 2 தூதரை உணர்த்துறார். பயங்கரமா உங்கள் சந்தேகங்கள் வேறு அடிக்கப்படுகிறது. உங்கள் சந்தேகங்கள் வேறு அடிக்கப்படுகிறது. கற்றுக்கொள்ளுங்க. வானம் திறந்தாச்சு. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். இதோ நிறைவான ஒரு வளமே இயேசுவின் நாமத்தினால கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி உட்காருங்க சிஸ்டர். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் அவர் கண்களுக்கு நலமானதை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமான வார்த்தை சொல்லுகிறது, நீங்க தைரியமா இருங்க. நீங்க முதலாவது எப்பேற்பட்ட காரியத்துல தைரியமா இருக்கணும். கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை திருப்பி கொள்ளலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 20
27வது அதிகாரத்துல 33வது வேத வசனத்தை ஒரு சத்தமா படிக்க கேட்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 27வது அதிகாரம்